ஒரு தமிழ் ஊடகத்தை அப்படி கூப்பிட்டு எனக்கு கேள்விகளை முதல்ல கொடுத்துருங்க, நான் உட்காந்து உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் வாங்கன்னு கூப்பிட்டு அழகாக அதே பனையூரில் வச்சு அவர் இந்த பேட்டியை கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா விஜய் என்ன பேச போகிறாரு, என்ன பேச போகிறாரு, அது பேசுவாரா இதை பேசுவாரான்னு மக்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. ஸோ அதை அவர் சரி பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் இதன் மூலம் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன்னு வச்சுங்க. ஏன்னா கரூர் மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு ரோட் ஷோவோ மிகப்பெரிய ஒரு பப்ளிக் மீட்டிங்கும் நடக்கிறாங்க அப்படின்னா அந்த பதட்டமான சூழல் ஏற்படாதா? அதை ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகளை தாவக்காசிலேருந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, அதற்கப்புறம் அவங்க நடத்தின மீட்டிங் எல்லாமே ரொம்ப கவனத்தோடு செஞ்சாங்க. பார்த்தீங்கன்னா டோக்கன் கியூஆர் கோடெல்லாம் கொடுத்துருந்தாங்க. 2000 பேர்னா 2000 பேருக்கு மட்டுமே அங்கே அனுமதி கொடுத்துருந்தாங்க. அதேமாரி வாட்டர் பாட்டிலு, ரொம்ப வயதானவர்கள் குழந்தைகள் கட்டாயமாக வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மீட்டிங்கை நடத்தினாங்க. நிறைய தொண்டர்படையை உருவாக்குனாங்க. ஒரு புறம் மகளிர், இன்னொரு பக்கம் பசங்களை வச்சு ரொம்ப பிரமாதமாக அந்த தொண்டர்படை ஒர்க் பண்ணிச்சு. ஸோ அதனால் அந்த கரூர் சம்பவம் ஒரு மிகப்பெரிய படிப்பினையை தாவேக்காவுக்கு கொடுத்துருக்கு. இப்போ இதற்கப்புறம் ஒரு ரோட் ஷோ பண்ணாங்கன்னா ரொம்ப கவனமாக பண்ணுவாங்க. இப்போ போன முறை மாதிரி கொஞ்சம் கவனிக்காமல் இருந்துட்டாங்க. இந்த முறை அது நடக்காது.